நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு வந்து உனக்கு படிப்பே வரல, படிக்கிறத விட உனக்கு விளையாடணும், உனக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஆனா இவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம், உனக்கு அந்த புக் எடுத்து வச்சு உட்காந்து எழுதணும்னு தோண மாட்டீங்களா? உங்களுடைய ஸ்டூடெண்ட்டோ இல்ல உங்களுடைய குழந்தைங்களோ அவங்க வந்து படிக்கிறது கஷ்டப்படுறாங்க, பட் அவங்க ஸ்மார்ட்டா தான் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது. மியூசிக்னு பாக்குறேன், மஸ்கிட்டீஸ்னு படிக்கிறேன், இப்போ MU வருது, அது மூணு சொல்றேன் மான்னு சொல்றேன். ஸோ அதே யூ தான் நார்மல் பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம அதை பார்க்கும்போது அதோடைய சவுண்ட் நம்ம மண்டுக்குள்ள தோணும். இது வந்து மியூசிக். இன்ஃபேக்ட் இந்த செல்ஃப் மேட் மில்லினியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுல 30% டிஸ்லெக்சிக் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையும் தாண்டி எனக்கு இந்த பிரச்சனை தான் இல்ல, படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு, புக் எடுத்தா தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் வந்து யூஸ்வலா சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த டீச்சர்ஸோட பெட் அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு ஆள். ஏன்னா எனக்கு வந்து ப்ராபப்ளி ரொம்ப டிசிப்ளின்டா அந்த மாதிரி இருக்கிறதுனாலையோ இல்லையோ, இன்னொரு பக்கம் வந்து எனக்கு படிக்கிறது பிடிக்கும் அண்ட் படிக்கிறது வருது அண்ட் அது அவ்வளோ நான் சேலஞ்சிங்காக எனக்கு இருந்தது இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அந்த மாதிரி பாராட்டுகள்லாம் நான் வாங்கிப்பேன். சூப்பர் நைஸ் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிப்பேன். பட் அதே கிளாஸில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்பீடாக படிக்கிறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ இல்லை ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறதுக்கோ அவங்களுக்குன்னு வந்து ஒரு டைம் எடுக்கும். எஸ்பெஷலி இப்போ எக்ஸாம்லாம் எழுதுறோம் இல்லை வந்து ஒரு விஷயத்த வாயில் சொல்லும்போது நல்லா வடை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு எக்ஸாமில் எழுதணும் அப்படின்னா தே வில் ஹேவ் டிஃபிகல்ட்டி. அண்ட் இது வந்து என்றைக்குமே வந்து எங்கள் டீச்சர்ஸ் வந்து தனித்தனியெல்லாம் பார்த்ததில்ல. பிகாஸ் பேக் தென் இதை பற்றின அவேர்னஸ் இவ்வளோ இருக்கிறது இல்லை. இப்போ கூட நீங்கள் ஒரு கிளாஸ்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லை ஒரு 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 5 பேருக்கு வந்து இந்த டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஆர் டிஸ்கிராஃபியா இல்லை டிஸ்கால்குலியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நியூரோ டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தி வே தே ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அந்த படிக்கிறது, அதுக்கு எழுத்து மூலமாக படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பட் அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம யாரோ ஒருத்தங்க பண்றத பார்த்து பண்ணுவோம், இல்லை வந்து நம்ம அதை செஞ்சு தான் பழகுவோம், கைனஸ்தட்டிக்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இது காலங்காலமாக இருந்து வர விஷயம் தான். ஆனால் ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேர்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா பிரெயினுக்கும் ஈக்குவலாக ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து புக்கு படிக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்டோ இல்லை உங்களுடைய குழந்தைங்களோ அவங்க வந்து படிக்கிறது கஷ்டப்படுறாங்க, பட் அவங்க ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது. இல்லை அவங்க திங்கிங் நல்லா தான் இருக்குது, பட் அட் த சேம் டைம் ஒரு கேள்வி கேட்டால் டக்குன்னு அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் கரெக்டாக சொல்ல வரல, இல்லை வந்து எக்ஸாமில் எழுதும்போது அவங்களுக்கு அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இல்லை அவங்களுடைய அந்த லேர்னிங் ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஜென்ரலி நம்ம ஊரில் என்ன பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு வந்து உனக்கு படிப்பே வரல, படிக்கிறத விட உனக்கு விளையாடணும், உனக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஆனால் இவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம், உனக்கு அந்த புக் எடுத்து வச்சு உட்காந்து எழுதணும்னு தோண மாட்டீங்களா? அந்த மாதிரியான கேள்விகள் நம்ம கேட்குறோம். பட் வாட் இஃப் எல்லாரும் கிடையாது, பட் 5ல் ஒருத்தருக்கு இது காமனாகவே அவங்களோட பிரெயினே வேற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு லேர்னிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிச்சாகணும் இல்லையா. ஸோ இப்போ வந்து டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிறது வந்து 2007 தாரே ஜமீன் பர்னு ஒரு படம் வருது. அந்த படத்தில் ஒரு பையனுக்கு வந்து படிப்பு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போர்டிங் ஸ்கூலில் விடுறாங்க. அங்கே ஒரு டீச்சர் வந்து ஓகே அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அந்த வேர்ட்ஸ் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ அதனால அந்த பையனுக்கு அது சேலஞ்சிங்காக இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த பையனுக்கு டிஸ்லெக்ஸியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு லேர்னிங்கை அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஒருவேளை ஒரு கிளாஸ் ரூமில் 5ல் ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குன்னு தனியாக டீச்சர் உட்காந்து இது எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இப்போல்லாம் வந்து பல விதமாக நீங்கள் கிளாஸ் எடுக்கணும், விஷுவல் எய்ட்ஸ் இருக்கணும், இல்லைனா வந்து அவங்க அதை செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கணும், டச் இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் அவங்க சொன்னாலும் கூட ஒரு 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 ஃபேமிலியில் நமக்கு யாரையா தெரியும், இல்லை நமக்கே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம தெரிஞ்சு அந்த அவேர்னஸோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இப்போ ஒரு வார்த்தை நான் பார்க்குறேன், மியூசிக்னு பார்க்குறேன், மஸ்லின் கிளாத்னு பார்க்குறேன், மஸ்கிட்டீஸ்னு படிக்கிறேன், இப்போ MU வருது, அது மூணு சொல்கிறேன் மான்னு சொல்கிறேன். ஸோ அதே யூ தான், பட் வேறு வேறு வேர்ட்ஸில் அது வேறு வேறு சவுண்ட்ஸ் கொடுக்குது. இது நார்மலாக நம்ம வந்து ஜென்ரிக்காக நார்மல் பிரெயின் சொல்லக்கூடிய அந்த நார்மல் பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம அதை பார்க்கும்போது அதோடைய சவுண்ட் நம்ம மண்டுக்குள்ளே தோணும். இது வந்து மியூசிக் அப்படின்னா நம்ம மியூசிக்ங்கிற வேர்டு இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படுது நமக்கு தோணும். ஆனா இப்படி இவங்களுக்கு டிஃப்ரெண்டான ஃபங்க்ஷனிங் இருக்கிறவங்க, இந்த டிஸ்லெக்சிக் பீப்புள், டிஸ்கிராஃபியா இந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு, எஸ்பெஷலி டிஸ்லெக்சிக் பீப்புளுக்கு அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னா அந்த சவுண்டு
இந்த வேர்டோடதுன்னு அவங்களுக்கு கனெக்ட் ஆகுறதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ அந்த டைம், அந்த ப்ராசஸிங் டைம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க. பட் இட் இஸ் நாட் தட் அவங்களுக்கு வந்து அறிவு கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு இந்த ஸ்கில்லு கம்மியாக இருக்குது, அப்படி இல்லை. அவங்களுக்கு லேர்னிங்லாம் நல்லா தான் வரும். பட் லேர்னிங் த்ரூ வேர்ட்ஸ் அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது டிஸ்கிராஃபியா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு தாட்ஸ் இப்படிலாம் இருக்கும். ஆனால் எழுதும்போது அவங்களுடைய வேர்ட்ஸ், அவங்க எழுதுகிற விதமாக இருக்கலாம், இல்லை அவங்க ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கலாம், இல்லை பிக்கு பதிலாக டியை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். இது எல்லாமே அவங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இது வந்து டிஸ்கிராஃபியாக்கு. டிஸ்கால்குலேட் இருக்குது, அவங்களுக்கு நம்பர்ஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க புரிஞ்சுக்கிற விதம் தான் வேற. அவங்களும் பியா தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பி வந்து பி சவுண்டு தான் கொடுக்குது அப்படின்னு அவங்க மண்டைக்குள்ளே போய் அது ப்ராசஸ் பண்ணி வர்றதுக்கு இட் டேக் சம் டைம். அண்ட் இப்போ நான் அது வந்து ஒரு நார்மலாக நான் வந்து ஒரு ஸ்பீடில் அதை ப்ராசஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட 5 டைம்ஸ் எனர்ஜி இந்த மாதிரி டிஸ்லெக்சிக் சில்ட்ரனுக்கு ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் ஆகும். அதே விஷயத்த படிக்கிறதுக்கோ இல்லை அதே விஷயத்த எழுதுறதுக்கோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படுது. அப்போது ரொம்ப எஃபர்ட் போட்டு நம்ம ஒன்று பண்ணும்போது பிரெயின் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடும். அந்த மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு ரீடிங்கோ இல்லை லேர்னிங்கோ இல்லை இந்த மாதிரி எழுதுறதோ அது பிடிக்காம கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் மீறி இதை வந்து தெரிஞ்சுக்கும் போது ஓகே, எனக்கு வேர்ட்ஸ் மூலமாக தான் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஐ கேன் ஃபைண்ட் ஷார்ட்கட்ஸ், இல்லை எனக்கு வேறு விதமாக இதை கற்றுக்க முடியும்னு அவங்களுக்கு அந்த வேஸ் திறக்கும் போது அவங்க இன்னும் பெட்டராக லேர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்ச பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எடிசன், ஐன்ஸ்டன், அப்புறம் வந்து அமிதாப் பச்சன், நம்ம ஊர்லன்னு சொல்ல போனால் ஷெஃப் வெங்கடேஷ் பட், அப்புறம் இன்னும் நீங்கள் லிஸ்ட் எடுத்துகிட்டே போகலாம், ஸ்டீவ் ஜாப்ஸ், இவங்க எல்லாருமே டிஸ்லெக்சிக். பட் இட் டென்ட் ஸ்டாப் தெம். இன்ஃபேக்ட் இந்த செல்ஃப் மேட் மில்லினியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் 30% டிஸ்லெக்சிக் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இவ்வளோ பெருசாக கான்ட்ரிபியூஷன் அவங்களால பண்ண முடியுது. பட் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ அவங்களுக்கு தன்னை சுற்றி இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி படிக்க வரல, எழுத வரலங்கும் போது அவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஆயிடுது. ஒரு ஷேமாக அது வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு நல்ல வளர்ந்த பையனாக இருப்பாங்க, ஒரு வார்த்தையை பார்க்குறாங்க, அந்த வார்த்தையை அவங்களுக்கு டக்குன்னு சொல்ல வரல அப்படின்னா அது வந்து அது ஒத்துக்கிட்டா அது ஒரு மாதிரி ஷேமிங் மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு தே ட்ரை டு மாஸ்க் இட். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், சின்ன வயசுல இவங்க இந்த மாதிரி மாஸ்க் பண்ணி பழகுறவங்க ஒரு 20 வயசு ஆகும்போதோ இல்லை 30 வயசு ஆகும்போதோ அது அவங்களுக்கு ஒரு பேர்ன் அவுட் ஆயிடுது. ஏன்னா இந்த பிரெயின் இஸ் கோயிங் த்ரூ டூ மச். அண்ட் நம்ம ஊரில், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது இல்லை. நம்ம வந்து இங்கிலீஷோடு சேர்த்து நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் கற்றுக்குறோம், அண்ட் சம்டைம்ஸ் ஹிந்தியும் சேர்த்து கற்றுக்குறோம். ஸோ இப்படி மல்டி லிங்குவல் இடத்துல வளரும்போது எல்லாமே அவங்க வேர்ட்ஸ் மூலமாக கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இட் பிகம்ஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட். ஸோ இப்படி டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா வாட் கேன் வி டூ? முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நமக்கோ இந்த மாதிரி டிஸ்லெக்ஸியா இருக்கா, டிஸ்கிராஃபியா இருக்கா, ஏதாவது நியூரோ டைவர்ஜென்ட் திங்ஸ் இருக்கா நமக்கு அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணுறது, அதுக்கான ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வேர் இந்த டி லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் ஒரு டி லேர்னர்ஸ் லேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ டி லேர்னர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்லி தேர் ஃபோக்கஸிங் ஆன் டிஸ்லெக்சிக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பெரியவங்களுக்கு அடல்ட்ஸுக்குன்னா வெபினார் இருக்குது, த்ரூ விச் தி அடல்ட்ஸ் கேன் லேர்ன். இத்தனை வருஷமாக அவங்களுக்கு ஒரு சில விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலுமே இதோடைய ஃபவுண்டர் ஹீ வாஸ் ஆல்சோ டயக்னோஸ்ட் ஆஸ் அ டிஸ்லெக்சிக் பாய் வென் ஹி வாஸ் 13. ஸோ 13 வயசுலேருந்தே அவரும் டிஸ்லெக்சிக் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, அது டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹீ வுட் ஃபிகர்ட் அவுட் இல்லையா தி வேஸ் டு டீல் வித் வேர்ல்ட், இல்லை வேஸ் டு டீல் வித் இந்த மாதிரியான காமன் கன்ஃபியூஷன்ஸ் தட் தே மைட் ஹேவ். ஸோ அதை அவங்க ஃபிகர் அவுட் பண்ணதை வச்சு ஹீ கண்டக்ட்ஸ் வெபினார்ஸ். ஸோ அடல்ட்டாக இருக்கவங்க தே கேன் அட்டெண்ட் த வெபினார். இல்லை உங்களுக்கு வந்து குழந்தைங்களா இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அண்ட் அந்த குழந்தைங்களோட லேர்னிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அண்ட் உங்களுக்கு டவுட் இருக்குது, தே மைட் ஹாவ் இந்த மாதிரியான சேலஞ்சஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷனிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களோட லேர்னிங் மெத்தட் குட் பி டிஃப்ரெண்ட். அது அகடமிக் ஸ்கூல்ஸில் அவைலபிளாக இல்லைங்கிற பட்சத்தில் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் அடல்ட் ஆர் அ ஃப்ரெண்ட் ஆர் அ பேரண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த டி லேர்னர்ஸ் மாதிரியான ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போய் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது ஸ்க்ரீனிங்க்கு அப்புறமா தே டேக் கிளாஸஸ். எப்படி இந்த குழந்தைங்களுக்கு பல்வேறு முறையில் கற்றுக் கொடுக்க முடியும், ஸோ ஒரு விஷயத்தை அவங்க எப்படி வேறு விதமாக புரிஞ்சுக்க முடியும், அவங்களோட லேர்னிங் மெத்தடாலஜி என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இட் மைட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க நிறைய ஸ்கூல்ஸோட அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்கூல்ஸ்லேயுமே பார்த்தோன்னா எஸ்பெஷலி நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற இதுபடி 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல் பாஸ். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லெட்ஸ் சே அந்த குழந்தைக்கு வந்து படிக்கிறதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு வச்சுப்போமே,
அதுக்கப்புறம் திடீர்னு 9த்ல வந்து படிப்பா அப்படின்னா எப்படி அந்த குழந்தைனால படிக்க முடியும்? ஸோ அப்ப வந்து டு ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட்ஸ். ஏன்னா அது என்னோட அம்மாவும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ங்கிறனால எங்க அம்மாவுமே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த ப்ராசஸே ஸ்லோவா இருக்கு. அவங்களுக்கு அது படிக்கிற டைமோ, இல்ல அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற டைம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அண்ட் அந்த டைம நம்ம ப்ரொவைட் பண்ணா தான் அந்த குழந்தைங்கனால அடுத்த லெவலுக்கு போ முடியும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த குழந்தைங்களோட நம்ம ரஷ் பண்ணி எடுத்துட்டு போம்போது, இந்த குழந்தைங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது இருந்துட்டே தான் வருது. அண்ட் வி ஆல் நோ ஃபார் ஃபேக்ட் தட் இப்ப இருக்கிற வேர்ல்டுல வி ஆர் ஃபில்ட் வித் இன்ஃபர்மேஷன். அவ்ளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது. ஆ டெக்ஸ்ட்ல வருது, நம்ம வந்து விஷுவலா பார்க்குறோம். நெறைய வேஸ்ல நம்ம வந்து நெறைய கத்துக்கணும், படிக்கணும். அண்ட் படிச்சவங்களுக்கு அதிக மரியாதை இந்த மாரிலாம் இருக்கிற ஒரு இடத்துல, படிக்கிற அந்த இது ஆர்ட் ஆஃப் ரீடிங்கே ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, வி கேன் ஹெல்ப் தெம் அவுட். அண்ட் ஒன்ஸ் அத ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம், அவங்களுடைய திங்கிங் அண்ட் எல்லாமே அது வந்து டிஃபரெண்ட்டா ஆகும்போது, வென் தே கேன் டீல் வித் த வேர்ல்ட் ஈஸிலி, ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான அடல்ட்டா அவங்க வளரும்போது, தே கேன் கான்ட்ரிபியூட் மச் பெட்டர் டு தி வேர்ல்ட். அண்ட் ஆல்சோ ஆஸ் அ ஹியூமன் பீயிங் தே வில் ஃபீல் ரியலி குட். ஸோ அது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு வேளை இஃப் யூ நோ சம்படி அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, ப்ளீஸ் ரெஃபர் தெம். டி லேர்னர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்பை போய் பார்க்க சொல்லுங்க. இல்லைன்னா வந்து வெப்சைட்டை பார்க்க சொல்லுங்க. அண்ட் அது மூலமா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் எடுத்துக்க சொல்லுங்க. அங்க இருக்கவங்க கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சீங்க அப்படின்னா, தே மைட் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ அவுட் வின் எக்ஸ்பிளைனிங் எப்படி இதெல்லாம்னு. இன்னொரு நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை கேட்கணும், அது நமக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஆமா, அது எனக்கும் அப்படிதான் தோணுதுல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எனி கண்டிஷன் ஃபார் தட் மேட்டர் நம்ம எடுக்கும்போது அப்படி தோணும். ஸோ அதனால இப்ப நான் சொல்றத வச்சு நீங்க எப்பவாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும்போது, அது நமக்கு தானோ, அதுதான் நம்மளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடனே உங்கள நேம் பண்ணிக்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருந்ததுன்னா, ஸ்க்ரீன் பண்ணிடுங்க. பெட்டர். பட் நம்ம ஜென்ரலி ஏதாவது டிப்ரஷன்ங்கிற ஒரு காமனான வேர்ட் இருக்குல்ல. இப்ப எல்லாருமே நானே ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன். நான் ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தேன் அப்படின்னு ரொம்ப காமனா சொல்லிட்டு போறோம். அதுல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ரியலி டிப்ரெஸ்டா இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃபீலிங்ஸ நம்ம நெகேட் பண்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா, தே ஆர் கோயிங் த்ரூ சம்திங் ரியலி பேட். அண்ட் அந்த வேர்ட வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்றதுனால, எல்லாருமே டிப்ரெஸ்டா இருக்காங்க. அப்ப என்னோடது டிப்ரஷன் இல்லங்கிற மாதிரி ஆயிடும். பட் தோஸ் ஹூ ஆர் ஃபீலிங் ரியலி டிப்ரெஸ்ட் தே நீட் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரியே, எனக்கும் எழுத படிக்க வராது, எனக்கு படிக்க பிடிக்காது, எனக்கு கொஞ்ச நேரம் படிச்சாவே தூக்கம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் சொன்னோம் அப்படின்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ப்ராபப்ளி படிக்கிறத ஒரு ஹேபிட்டா இல்லாம வச்சிருக்கிறதுனால கூட நம்மளால கன்டினியூஸா படிக்க முடியாம இருக்கலாம். ஸோ அதையும் இந்த கண்டிஷன்ஸையும் நம்ம வந்து கோயின்சைட் பண்ணி, இதுல எனக்கும் பிரச்சனை நெனைக்கிறேன். அந்த மாதிரி இத ஆக்கிட வேண்டாம். உங்களுக்கே ஒரு சில டைம்ல தோணியிருக்கும் தட் என்னால ஒரு வார்த்தையோ, ஒரு சிம்பிளான ஒரு வேர்ட எனக்கு அது சொன்னா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இல்ல எனக்கு அது எழுதும்போது கரெக்ட்டா அது என்னோட ஸ்பெல்லிங்ல தப்பு வருது. அந்த மாதிரிலாம் உங்களுக்கே தோணியிருந்தாலும் சரி, இல்ல உங்க குழந்தைங்க அத பண்றாங்க அப்படின்னா, அண்ட் இந்த வயசுல இவ்வளோ அவங்க படிச்சிருக்கணுமே அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. அத விட கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னா, உங்களோட குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணுங்க. அண்ட் அந்த ஸ்க்ரீனிங் மூலமா யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஹெல்ப் டு யுவர் கிட். அண்ட் லெட்ஸ் சே இப்போ நம்ம சொன்ன மாதிரி அவ்ளோ பேரு லைக் ஐன்ஸ்டைன் ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த மாதிரியான நெறைய பிரெயின்ஸ் வந்து இந்த வேர்ல்டுக்கு நெறைய ஐடியாஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தே ஜஸ்ட் திங்க் டிஃப்ரெண்ட்லி. இதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. நார்மலி இப்போ வந்து ஒரு சாரார் லைக் இப்போ என்ன மாரி ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன். வி கேன் கிவ் அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன விஷயம் இப்போ லாங்குவேஜ்ங்கிறது அப்படிதான். ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன லெட்டர் அந்த அளவுக்கு நுணுக்கமா ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னா, ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்ஷனிங் பிரெயின்ஸ் இருக்கிற குழந்தைங்க இல்லைன்னா ஆட்கள், அவங்க ஒரு ஹோல் பிக்சரா பார்ப்பாங்களாம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு காட ஃபுல்லா காடா பார்க்கறதுக்கான ஆட்களும் நமக்கு தேவை. அந்த காட்டுல இருக்கிற ஒரு மரத்தோட வேர்ல இருக்கிற ஒரு பிரச்சனைய பார்க்கறதுக்கான ஆட்களும் நமக்கு தேவை. அண்ட் நம்ம எல்லாருமே கோஎக்ஸிஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இப்பவும் இருந்துட்டு இருக்கோம். பட் இப்போ இட் இஸ் பிகமிங் சேலஞ்சிங் ஃபார் தோஸ் ஹூ திங்க் இன் தட் வே. லைக் அந்த ஹோலா பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இப்போ ஏன் அது சேலஞ்சிங்கா இருக்குன்னா, வி ஆர் டிசைனிங் த வேர்ல்ட் ஃபார் பீப்பிள் ஹூ கேன் ரீட், ரைட். அந்த மாதிரியான ஃபங்ஷனிங்க பண்றவங்களுக்கு பேஸ் பண்ண மாதிரி இந்த உலகம் டிசைன் பண்ணப்படும்போது இட் பிகம்ஸ் சேலஞ்சிங் ஃபார் தி அதர் பீப்பிள். ஸோ அவங்க அப்நார்மலா இல்ல. பட் இந்த வேர்ல்ட் ஒரு விதமா டிசைன் பண்ணும்போது, ஒரு சில பேருக்கு அதுல நேவிகேட் பண்றதுல டிஃபிகல்டீஸ் இருக்கு. அண்ட் அத சால்வ் பண்றதுக்கு தான் இந்த லேர்னர்ஸ் மாதிரியான பீப்பிள் இருக்காங்க. ஹூ கேன் ரியலி ஹெல்ப் யூ அவுட் இஃப் யுவர் சில்ட்ரன் ஆர் யூ ஆர் ஹேவிங் இந்த மாதிரியான நியூரோ டைவர்ஜென்ட் பீப்புளா இருந்தீங்கன்னா, தே கேன் ரியலி ஹெல்ப் யூ அவுட். ஸோ அவங்களுடைய லிங்க் வந்து கீழ இருக்கு. அது பாருங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கீழ கமெண்ட் பண்ணுங்க. வி கேன் ஆக்சுவலி ஆஸ்க் தெம் டு ரிப்ளை. ஸோ அது பண்ணலாம். ஆர் இஃப் நீங்க இத பத்தி இதுவும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களோட டீட்டெயில்ஸ் கீழ இருக்கு. நீங்க அதுல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இதையும் தாண்டி எனக்கு இந்த பிரச்சனைலாம் இல்ல. படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. புக் எடுத்தா தூக்கம் வர மாரி இருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து
ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது வந்து உங்களுக்கு அந்த படிக்கிற மசில் அந்த ஹேபிட் அது ஃபார்ம் ஆகல. அது இனிஷியலி சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஒரு 5 கிலோ டம்பிள்ஸ் பதிலா எடுத்தோனே 50 கிலோ தூக்கணும்னு நெனச்சோம்னா, அது கஷ்டமா தான் இருக்கும். யூ ஹேவ் டூ ஸ்டார்ட் வித் 1 கிலோ, 2 கிலோ அதுக்கப்புறம் 5 கிலோன்னு கொஞ்சம் கொஞ்சமா போகணும். அண்ட் அந்த டைம் நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, நீங்க உங்களுடைய ரீடிங் ஹேபிட்ட மறுபடியும் கொண்டு வர முடியும். இட்ஸ் ஹைலி பாசிபிள். ஸோ அதனால கீப் டூயிங் தட். அண்ட் அதுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லி புக்ஸ் வேணும். இல்ல வந்து யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஜானர்ஸ் அப்டின்னா, புக் ஷோவுடைய பிளேலிஸ்ட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. வீடியோஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரியான புக் உங்கள வந்து கூப்பிடுற புக்கா பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஹேப்பி ரீடிங். தேங்க் யூ சோ மச். பாய்.